ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் ஆண்டனி. வெல்கம் டு ஆண்டனி vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, வீட்டில் வந்து அருமையா ஃப்ரெஷ்ஷா ஒரு நண்டு வாங்கி வந்திருக்காங்க. நீங்க பாருங்க, இடிச்ச நண்டு ரசம் நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ல, அதாவது எங்க அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போறோம். நம்ம வீட்டு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, இது நம்ம சளி போட போறோம். அதுக்கு இன்கிரீடியன்ஸ் வந்து என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வரமிளகா, 2 பச்சை மிளகா, சிறுபருப்பு, சீரகம், மிளகு, சோம்பு, கடுகு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ப்ராசஸ் என்ன பாத்தீங்கன்னா, நண்டு வந்து ஃப்ரெஷ்ஷா எல்லாமே கிளீன் பண்ணி லைட்டா மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த நண்டை வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கணும். ஒன்னும் பாத்தீங்கன்னா நண்டை வந்து இடிச்சு அரைச்சிக்கிட்டோம். சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சிறுபருப்பு, சீரகம், மிளகு, சோம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகா இதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பொடியா பண்ணி எடுத்துக்க போறோம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பதமா பார்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. கிட்டத்தட்ட கொஞ்சமும் ஒன்றும் அதிகமாகவும் இருக்கணும். ரொம்பவும் பொடியா பவுடர் ஆயிடக்கூடாது. இந்த நண்டு ரசத்துக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் செய்யுங்க. ஸோ நல்லெண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப அருமையான வாசனையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கொஞ்சம் சூடானதும் கடுகும் உளுந்தும் இருக்கிறது ஒரு கைப்பிடி தேவையான அளவுக்கு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். நம்ம இடிச்சு வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா 3த்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 கருவேப்பிலை. ரொம்பவும் வதங்கக்கூடாது, லைட்டாக தான் வதங்கணும். ஒன்றும் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இடிச்சு வச்ச நண்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். நண்டு ஃப்ளேவரு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு தெரியும். அரைச்சி வச்ச மசாலா அப்படியே தூக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. ஆக்சுவலாக இந்த நண்டு ரசம் வந்து நல்லாவே கொதிக்கணும். ஸோ கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மனம் வரும். ஸோ அதில் இருக்கிற இப்போ நீங்கள் போட்ட மசாலா ஸோ எல்லாமே நண்டில் ஊறி நல்லா ஜூஸியாக மாறும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புளி தண்ணி இல்லை கொஞ்சம் லெமன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணேன். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கு. சாப்பிட்டு பார்த்தப்போ சொல்கிறேன், நீங்கள் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி வந்துருச்சு அப்படின்னு. ஸோ அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ், நண்டு கிரேவி, நண்டு ரசம். ஓகே, இதே மாதிரி வீடியோவில் இன்னும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் ஆண்டனி அண்ட் ரிலாக்ஸ்.